தீபாவளி ஸ்பெஷல் லட்டு தாங்க செய்ய போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற லட்டு தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். 1 கப் கடலை மாவை கட்டிகள் இல்லாம சலிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி விஸ்க் வச்சு நல்லா கிளறி விடணுங்க. கட்டி இல்லாம கிளறி விடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பாலித்தீன் பேப்பர்ல ஊத்தி எடுத்துக்கோங்க. நீங்க பால் கவர் இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஒரு கார்னர்ல சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். இத மாதிரி கோன் ஷேப்ல எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதை நம்ம பூந்தியா சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி அதுல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை அதுல புளிஞ்சு எடுத்தீங்கன்னா அருமையான பூந்தி ரெடி ஆயிடுங்க. முருகல் பதம் விடாம கொஞ்சம் இளம் பதத்திலேயே இந்த பூந்தி எல்லாம் அரிச்சு எடுத்துருங்க. எல்லா மாவையும் பூந்தியா ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த லட்டுல மெயினான விஷயமே இந்த சக்கரை பாகு ரெடி பண்றதாங்க. இந்த சக்கரை பாகு நீங்க கரெக்டான பதம் எடுத்தீங்கன்னா அருமையா வருங்க. இல்லைன்னா இறுகுன மாதிரி ஆயிடும். அதனால இதை கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சக்கரை பாகு ரெடி ஆகிற வரைக்கும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்ப கம்பி பதம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லேசான கம்பி பதம் வர்ற வரைக்கும் கை விடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும் கம்பி பதம் வர்றதுக்கு. லேசா வந்தா போதும். நம்ம சுட்டு வச்சிருக்கிற பூந்தியெல்லாம் அது கூட சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. பூந்தி பாகெல்லாம் இழுத்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க முந்திரியை வறுத்து போட்டு கையில கொஞ்சமா நெய்யை தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி எடுத்தீங்கன்னா அருமையான லட்டு ரெடிங்க. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி லட்டு செஞ்சு இந்த தீபாவளியை சிறப்பா கொண்டாடுங்க. சேஃபா கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.